ஹாய் ஹலோ நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டயங்க்கு தானே ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம். ஹெட்செட் வே பண்ணிக்கோங்கடா, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியில் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ. அவனோட கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா உங்களை எல்லோரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப உங்களை கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். அதனாலேயே உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் அவனை உங்களோட எனிமின் தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவனோட கம்பெனியை விட்டு நம்ம வெளில போயிடலான்ட்டு அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அவன் கம்பெனியை விட்டு நீங்கள் வெளில போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அவன் லைஃப்லேயே நீங்கள் அவனுக்கு ஒய்ஃபாக போக வேண்டிய சுச்சுவேஷன் வரப்போகுது. இதுக்கு மேலே என்ன நடக்கும்ன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா லேட்டாக ஏஞ்சிருப்பீங்க போல இருக்கு. இன்னும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடணும். அப்படியே உங்கள் வாட்சு ஃபைலு பேகுன்ட்டு எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே அர்ஜென்ட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சீக்கிரமாக வர சொன்னான். இன்றைக்கும் லேட்டாக போனால் எல்லோரும் முன்னாடி என்னை கத்த ஆரம்பிச்சிருவோம். கடவுளே, இன்னைக்கு அவன் லேட்டாக வந்துடணுன்ட்டு இப்படியே புலம்பிக்கிட்டே நீங்கள் அவசரமாக கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஐயன், இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுடி. ஏன்னா சீக்கிரமாக வந்துடணுமா? டைம் என்னாச்சு தெரியுமா? முன்னாடி எழுப்பிவிட்டா என்னம்மா? அந்த சிடு மூஞ்சி விடவே மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கு தான் நைட்டு ஃபோன் நோண்டாமல் தூங்கணும். எவ்வளோ நேரம் நைட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நான் எத்தனை டைம் சொன்னேன் ஃபோன் வச்சுட்டு தூங்குடின்ட்டு. கேட்கல. இப்போ அனுபவி. எங்கள் பாரு, சாயங்காலம் உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பர்மிஷன் கேட்டு சீக்கிரமா வா. ஆ, என்னம்மா? பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாண்டி. எவ்வளோ நாள் தான் உன்னை வச்சுட்டு இருக்கிறது நாங்களும். மா, உண்மையாவே என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ பிளான் பண்ணிட்டியா என்ன? அப்படியே உங்கள் அம்மா உங்களை பாட்டு. கவலை இல்லையாடி உனக்கு? கவலையா? சுத்தமாக இல்லை. அந்த ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேலைக்கு போ நீ என் உயிரை வாங்கிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணி வை எனக்கு. நான் என் மாமியார் வீட்டுக்காவது போயிடுறேன். அந்த கம்பெனியில் என்னால் அவன்கிட்ட மாரடிக்க முடியலம்மா. எல்லாரும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஐயோ, லேட் ஆச்சுன்ட்டு. அப்படியே நீங்கள் லஞ்சை வாங்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த சைடு தயங் வீட்டில் இப்போ அவங்க அம்மா ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தவனுக்கு பொறே ஏறிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். வா, இந்த பொண்ணா? உன் சித்தி சைட்லேருந்து வந்தது. அழகாக இருக்கால்ல? ஆ, அப்படியே இன்னும் அந்த ஃபோட்டோ உத்து பார்த்துட்டு அழகாதான் இருக்கா, ஆனால் திமிரு பிடிச்சவளாச்சு. என்னடா சொல்கிற? ஆ, ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு பொண்ணு ஓகே தானே? அப்படியே அவனும் மண்டையாட்டுறான். ஒன்று தாண்டா, தெளிவாக சொல்லு. உனக்கு ஓகே தானே? சீக்கிரமாக வந்துடு. ஆஃபீஸ்னு ஆஃபீஸை கட்டிட்டு இருக்காத. சாயங்காலமே இந்த பொண்ணை பார்க்க போகணும். சரி, இந்த பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? அதை ஏன் வீ கேட்குறேன்ட்டு அப்படியே வீ அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு? இந்த பொண்ணு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா போல இருக்கு. அந்த ஆஃபீஸில் ஒரு சிடுமூஞ்சி இருக்கிறானா. இவளை மட்டும் பாடா படுத்திட்டு இருக்கானா. பாவண்டா பிள்ளை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படியே வீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன சிடுமூஞ்சியா? ஆமாவி, பாவமாக இருக்குது இல்லை? எல்லா வேலையும் கரெக்டாக செய்வாளாம். எல்லா ஃபைலையும் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அது குறை இது குறைன்ட்டு எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவானா. இதனாலேயே இந்த பிள்ளை சாப்பிட்றதே கிடையாது. பாரு எப்படி மெலிஞ்சு போயிட்டான்ட்டு. அப்படியே வீ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படிலாம் தெரியலையே, அதில் தான் இருக்கா. சரி, இதெல்லாம் யார் சொன்னது? இந்த பொண்ணோட அம்மா தான்டா. அந்த பொண்ணு நைட்டு டெய்லி அம்மா கிட்டே இதெல்லாம் புலம்பிட்டு இருப்பா போல இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே அவன் ஒரு மாதிரியா அவனோட பல்ல கடிச்சிக்கிட்டு, எனக்கு போதும், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ட்டு அப்படியே அவனை கார் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் ஸ்கூட்டியில் தான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கும். திடீர்னு என்னன்னு தெரில, ஸ்கூட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்களே கிக் பண்ணுறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. ஸ்டார்ட்டே ஆகவே இல்லை. டைம் பார்த்தா கரெக்டாக 9:30 ஆகுது. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சது. மணி 9:30 ஆயிடுச்சு. என் வண்டி கூட பழி வாங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? கத்த போகிறான். எல்லாரும் முன்னாடி என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. என்ன ரீசன் சொன்னாலும் கத்துவான். இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே நீங்கள் வண்டியை தள்ளிக்கிட்டே ஆஃபீஸ்க்கும் போயிட்டீங்க. கரெக்டாக மணி 10. உள்ளே போகிறீங்க. அது தான் உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் வீ கேபினை பார்க்குறீங்க. இங்கேருந்து பார்த்தா அவன் கேபின் தெரியாது. ஆனால் அவன் கேபின் உள்ளே இருக்கான்.
உள்ளன்னு பார்த்தா நீங்க வர்றது எல்லாம் தெரியுது. அப்படியே அவன் பேனாவ கடிச்சுக்கிட்டே, சிடு மூஞ்சி. மேடம் நல்லா வறுப்பாகுறீங்க. நான் வேஸ்ட்டா திட்டிடுறேன். அப்படியே அவன் உங்கள பார்த்துக்கிட்டே இந்த மாரி பேசிட்டு இருக்க, இப்ப நீங்க பொறுமையா ஹாசோ கிட்ட வந்துட்டு, "ஹாசோ, என்னடி இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க? நீ வேற ஏன் கரெக்ட்டா தான் கிளம்புன. வண்டி வீணா போச்சு. 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தேன். சரி, அந்த சிடுமூஞ்சி வந்துட்டானா என்ன?" "வந்துட்டானாவா? வந்ததுலேருந்து உன்ன தாண்டி தேடிட்டு இருக்கான். ஒயனிங்கன்ட்டு. எனக்கு கன்ஃபார்மா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை ஃபயர் பண்ண போறான்." "ஆ, ஃபயரா? என்ன ஹாசோ நீ வேற பயமுறுத்துற. கோவமாவாடி இருந்தான்?" "கோவமா இருந்தானா? தொறந்துக்கிட்டு போங்க, தெரியும்." "என்னது தொறந்துட்டு போறது?" "ஆ, கேபினை தான் தொறந்துட்டு போ. உன்னை வர சொன்னான்." "ஹாசோ நான் இப்போ என்ன போய் சமாளிப்ப? உனக்கு தெரியுமா நான் இப்போ பெர்மிஷன் வேற கேட்கணும்." அப்படியே ஹாசோ சிரிச்சுக்கிட்டு, "நீ பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்ல. அவன் இன்னைக்கு உன்னை ஃபயர் பண்ணிடுவான்." "உண்மையாவாடி? அவ்வளோ கோவத்துலையா இருக்கான்?" "கன்ஃபார்மா அவ்வளோ கோவத்தில் தான் இருக்கான்." "சரி, மேடம் எதுக்கு இன்னைக்கு பெர்மிஷன் கேட்குறீங்க?" அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. "என்னடி மூளைக்குள்ள குழம்பிடுச்சா என்ன? சிரிச்சிட்டு நிற்கிற." "அதுவா ஹாசோ, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம்." "ஐயனேன்னா பொண்ணு பார்க்க வராங்களா?" "ஆமாம், காலைல தான் எங்கள் அம்மா சொன்னாங்க." "சரிடி, யார் அந்த பையன்? ஃபோட்டோ பார்த்தியா?" "இல்லையே, நான் எங்கே ஃபோட்டோ பார்த்தேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து எனக்கு இவன் ஞாபகம்தான். லேட் ஆகிடுமோன்னு இவன் ஞாபகத்துலேயே வந்து லேட்டாக ஆயிடுச்சு. நான் இதில் எங்கே அந்த பையன் ஃபோட்டோலாம் பார்க்குறது? ஈவினிங் போய் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துக்கிறேன்." "சரி, இப்போ நான் போய் பெர்மிஷன் கேட்குறது?" "எனக்கு தெரியாதும்மா. நீயாச்சு அவனாச்சு. போ, இந்நேரம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். நீ வர்றத போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வான்ட்டு அவ சொல்ல, அப்படியே நீங்களும் பயந்துக்கிட்டே உள்ள போறீங்க. டோரை நாக் பண்ணுறீங்க. "உள்ள வா." அப்படியே நீங்கள் பாவமா உங்கள் ஃபேஸை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்களை பார்த்த கையோட அவனுக்கு அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் தான் வந்துடுச்சு. சிடுமூஞ்சி, அப்படியே இவ ஒழுங்கா வேலையை பார்த்து இழிகிறா. நான் திட்டிட்டு இருக்கேன். இப்படி தான் வெளில போய் சொல்லிட்டாலே இல்லையா நீ? அப்படியே அவன் மனசில் நினச்சிக்கிட்டே, "எவ்வளோ லேட்டு?" அது இன்னும் என்ன ரீசன்?" "சார், அது என் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு." "என்ன சொன்ன? உன் தம்பிக்கா?" "ஆமாம் சார், என் தம்பிக்கு தான். ஸ்கூல் போகும்போது கார் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. ஒரு கை ஒரு கால் ஃப்ராக்சர் சார். அதான் சார் லேட் ஆயிடுச்சு." அப்படியே அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக ஆகுது. இவ உண்மையை சொல்கிறாளா இல்லை பொய் சொல்கிறாளா? ஐயோ ஆஷி, சாரிடா. இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை. அதான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்ட்டு அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் சாரி கேட்டிருக்கீங்க உங்கள் தம்பிக்கிட்ட. அப்படியே கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. என் ஃபோட்டோ பார்த்தாலே இல்லையா? அதை பற்றி எதுவுமே கேட்காம இவ பாடு நார்மலாக நிற்கிறா. வேற ஏதாவது சொல்லுமா? ஆ, அது ஆமாம் சார், நான் ஒன்று சொல்லணும். கோவப்படாதீங்க சார்." "என்ன சொல்லணும்?" அது எனக்கு ஈவினிங் பெர்மிஷன் வேணும் சார்." "எதுக்கு?" "அதான் சார், சொன்னேன்ல என் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. நான் தான் சார் போகணும். நான் போய் பார்த்துக்கணும் சார். அதுக்காக தான். எனக்கு இன்னைக்கு மட்டும் கொடுங்க சார். நாளைலேருந்து நான் கரெக்டாக வந்துடுறேன். அவனுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு." "என்ன, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போறியா?" "ஆமாம் சார்." "ஈவினிங் இவ வீட்டுக்கு தானே பொண்ணு பார்க்க போகிறோம். இவ என்ன கொலப்புறா? இவ என் ஃபோட்டோவை பார்த்தாலா இல்லையா? அதை பற்றி எதுவுமே கேட்காம இவ பாட்டுக்கே நார்மலாக பேசிட்டு இருக்கா." அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் பாவமாகவும் நிற்கலை, பயந்தா மாதிரியே நிற்கலை. பொய் சொல்றீங்கன்னு தெரியுது. "சரி வையன், கிளம்பு." "என்ன சார்?" "கேபின் போ, வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் பெர்மிஷன் எடுத்துக்கோ." "என்னையுமா? இன்னைக்கு ரொம்ப நல்ல மூடில் இருக்கான் போல இருக்கு." நான் சொன்ன ரீசனையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், பெர்மிஷனையும் கொடுத்துட்டான். திட்ட கூட இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் தான். அப்படின்னு நீங்கள் இழிச்சிக்கிட்டே எல்லாம் ஓடிடுறீங்க. அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இப்போ அப்படியே அம்மாக்கு தான் கால் பண்ணுறான். "என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க?" "மா, பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னல, அவங்க வீட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா?" "டேய், என்னடா இப்படிலாம் பேசுகிற?" "இல்லைம்மா, கேட்டு சொல்லு." "என்னாச்சுடா? நான் எப்படி இந்த மாதிரிலாம் போய் கேட்க முடியும்?" "மா, சித்திக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுமா."
சரி இருன்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்ல, இப்போ வி அம்மாவும் வி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃப்ராடு என்கிட்டயே நடிகிற. அப்படியே அவனு உங்களை பார்த்துக்கிட்டே முடிச்சிட்டு இருக்க, நீங்கள் ஹாசோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை ஹாசோ, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திடுவானான்ட்டு. ஆனால் அப்படி நடக்கல. இன்னைக்கு சார் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்காரு போல இருக்கு. சீடு மூஞ்சி நம்பிட்டாண்டி நான் சொன்னதெல்லாம். நீ அப்படி என்ன சொன்ன? ஆ ஆஷிக்கு அடிபட்டுருச்சின்னு தான் சொன்னேன். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. சாயங்காலமும் நான் அவனை தான் பார்த்துக்க போகணும், அதனால பெர்மிஷன் கொடுங்கன்ட்டு கேட்டேன். ஒன்றுமே சொல்லலை, ஓகே சொல்லிட்டான். ஆனால் இன்னைக்கு வியர்டாக நடந்துக்கிறாண்டி. எல்லாம் என் நல்லதுக்கு தான்ட்டு. அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துருக்கீங்க. ஈவினிங் டைமாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வி கேபின் தான் போகிறீங்க. என்ன சார், நான் பெர்மிஷன் கேட்டிருந்தேன்ல, நான் போட்டுமா சார்? சரி கிளம்பு. எங்க ஹாஸ்பிட்டலில் போகிற? ஆமாம் சார், என் தம்பிக்கு தான் முடியலன்னு சொன்னல. ஒரு கை ஒரு கால் சுத்தமாக முடியலை, அசைக்கூட முடியாது. நான் அவனை தான் போய் பார்த்துக்கணும். நைட்டெல்லாம் அங்கே தான் இருக்கணும். காலைல கொஞ்சம் லேட்டானா கோவப்படாதீங்க சார். அப்படியே அவன் முறைக்கிறான். ஐயோ ஓட பேசிட்டோமோ, இவன் வேறு முறைக்கிறானே. இல்லை சார், நாளைக்கு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுறேன் சார். அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஹசன் கிட்ட வரீங்க. ஹசன், நான் போயிட்டு வரேன், என்ன நடந்துச்சுன்னு நான் ஈவினிங்காக உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வீட்டுக்கும் கிளம்பி வரீங்க. இந்த சைடு வி, நீங்கள் போன கையிடம் அவனும் கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறான். அவனுக்கு குழப்பமாக இருக்குது. லாஸ்ட் வரையும் இந்த கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லவ. உண்மையாகவே இவ்வளோ தான் பார்க்க போகிறோமா? ஈவினிங் பார்த்தா தெரிஞ்சிடும். ஃப்ராடு மாட்டு வடி. அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டே இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தாங்க லஞ்சே சாப்பிட்றீங்க. ஏண்டி மதியம் சாப்பிட்லையே நீ? நான் எங்கம்மா சாப்பிட்டா? அந்த ஆஃபீஸில் என்னை போட்டு போலியாக பொழிஞ்சு எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட நகர விட மாட்டாமா அந்த சிடுமூஞ்சி. எப்போ பார்த்தாலும் என்னையே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் தெரியுமா? இந்த பெர்மிஷன் கேட்டு நான் வரத்தை காட்டியோ ஒரு வழியாக ஆயிட்டேன். ஐயன், உண்மையாகவே அந்த ஆஃபீஸில் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களாடி? ஆமாம்மா, வேறு யாரும் இல்லை, அந்த கம்பெனி சிஇஓ தான். அவன் தான் எனக்கு எனிமியே. என்னை கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேங்கிறான். அப்படியே உங்கள் அம்மாவுக்கு கூட வி மேலே அவ்வளோ கோவம் வருது. என் பிள்ளைய போட்டு எவ்வளோ பாடாக படுத்துட்டு இருக்கான், எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறா, இருந்தாலும் அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலன்ட்டு அப்படியே அவங்களும் புலம்பிக்கிட்டே வரவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி வயன், மேலே சாரி எடுத்து வச்சுருக்கேன், போய் கட்டிக்கோ. அம்மா, எனக்கு தான் சாரி கட்ட தெரியாதே, வந்து கட்டி விடுமா. அப்படியே நீங்களும் மேலே போய் குளிச்சுட்டு வரீங்க. அவங்க அம்மா உங்களுக்கு சாரி கட்டி விடுறாங்க. செம்ம ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. மா, மையம் ஒழுங்காக போட்டு விடுமா, சரியில்லை பாரு. அப்படியே நீங்கள் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது, 5:30. இப்போ ஒரு கார் வர சவுண்ட் கேட்குது. ஒயன், இதுக்கு மேலே நீ ரெடி ஆகிடு, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்ல? அழகா இருக்கடி, ஆனால் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. ஆ, பொண்ணு மாதிரினா? அம்மா, நான் பொண்ணு மாதிரி தாம்மா இருக்கேன். பொண்ணு மாதிரி தாண்டி இருக்க, ஆனால் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். படியாடியா அடிக்கிற மாதிரி நடந்து போகிற பாரு. பொண்ணுனா குனிஞ்சு தலை நிமிராம அடக்கம் அடக்கமா பொறுமையாக நடந்து வரணும். குனிஞ்சு தலை நிமிராமனா? மா, அப்படிலாம் எனக்கு நடந்து பழக்கமே இல்லைம்மா. ஓய், இன்னைக்காவது நான் சொல்கிறத கேளாண்டி. சரிம்மா, ட்ரை பண்ணுறேன். இது ஓகேவா? ரொம்ப ஓவராக பண்ணாதடி, நார்மலாகவே இரு, ஆனால் பொறுமையாக நடந்து வா, அடிக்கிற மாதிரி நடந்து வராத. சரிம்மா, நீ சொல்கிறல்ல, கரெக்டாக நடந்து வர. அப்படியே உங்கள் அம்மாவும் கீழே போக நீங்களும் ஜன்னல் சைடு நீந்து யார் வராங்கன்னு பார்க்குறீங்க. வீயை பார்க்கல, அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. பாரா, ஆடிக்காரு பெரிய இடம் தான் போலையே. பரவாயில்ல, என் அத்தை அழகாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேஸை பார்க்குறதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி இருக்கு. இவங்கள பார்க்கும் போது எனக்கு ஏன் அவன் ஞாபகம் வருது? சி, எப்போ பார்த்தாலும் நான் அவன் ஞாபகத்துலேயே இருக்கேன் போல இருக்கு. யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த சிடுமூஞ்சி மாதிரியே தெரியுதுன்ட்டு அப்படியே நீங்கள் நகர்ந்து வந்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் தான் விஏ இறங்கி உள்ளே வரான். உள்ளே வரவங்களும் உங்கள் அப்பா அம்மா வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. வி சுற்றி சுற்றி உங்களை தான் பார்க்குறான். உங்கள் வீடுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஏன்னா நீங்களும் உங்கள் தம்பியை நின்று நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் அங்கங்கே மாட்டியிருக்கு. அவங்க அப்பா வந்து உங்களை கூப்பிட்டு வர சொல்ல அவங்க அம்மா மேலே தான் வராங்க.
நீங்க எப்படா வெளில வந்து மாப்பிள்ளைய பார்க்கலான்ட்டு அவ்வளோ கியூரியஸோட நின்றுருக்கீங்க. மா கீழே வரவாம்மா? இங்க பாரு, குனிஞ்சு தலை நிமிராம வரணும், புரியுதுல்ல? ஓகேம்மா, இன்னைக்கு நான் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன்ட்டு அப்படின்னு நீங்களும் தலையை குனிஞ்சுக்கிட்டே வரீங்க. பார்க்குறா, சிரிப்பா தாங்கலை. இந்த ரெட் சில்லி கலரில் சாரி கட்டியிருக்கீங்க, அங்கங்கே வந்து கோல்டன் கலர் பூ போட்டிருக்கு, செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஆனால் தலையை மட்டும் காட்டல, கீழே குனிஞ்சிட்டு நடந்து வரீங்களா? வீக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. அப்படியே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்ட்டு அவனே க்யூரியஸோட உங்களே பாட்டு இருக்கான். நீங்களும் மாடியிலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப் கீழே வச்சிட்டீங்க, ஆர்வம் தாங்கலையே. அப்படியே நீங்கள் மாப்பிள்ளையே பார்க்குறீங்க, அவ்வளோதாங்க. ஒரு செகண்டு அப்படியே இந்த உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் ஏன் கீழே வருவேன்ட்டு அப்படியே ஸ்டப்பனாக நிற்கிறீங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் ஏன் வருவேன்ட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன? எனக்கு அவனை மாதிரியே தெரியுது, அந்த சிடுமூஞ்சி மாதிரியே தெரியுது எனக்கு. அப்படியே நீங்கள் உங்கள் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறீங்க. வீதான் ஒரு ஐப்ரோஸை ரைன்ஸ் பண்ணி என்னன்னு கேட்குறான். ஆத்தாடி, இவனா? அம்மா என்ன என் கீழே வாடியெல்லாம் உட்காந்துருக்காங்க. அம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்மா, நான் மேலே போகிறேம்மா. ஐயன் உத வாங்காத, கீழே வா. ஆஹா, நான் வரமாட்டேன். ஐயன் ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே தான் வந்து நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் வீயை ஏன் பாப்பன்ட்டு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்க, உங்களை விட்டு நான் வேற எங்கே பாப்பன்ட்டு உங்களே பாட்டு இருக்கான். லைட்டாக அப்படியே நீங்களும் அவனை பார்த்தா இன்னுமே அவங்கள தான் பாட்டு இருக்கான். இவனா? இவன் எப்படி இங்கே வந்தான்? அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இவங்களா இந்த பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க? ஆமாம், என்ன இவங்க தான் வந்திருக்காங்க. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? ஒன்றும் இல்லை. அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்க, அம்மா அப்படியே உங்களை பார்த்து, என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்க? ஆ அது ஒன்றும் இல்லைன்ட்டு தலையாச்சிங்க. உங்கள் அம்மா சும்மா இல்லாமல் அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணான், அங்கே அந்த ஆஃபீஸோட சிஇஓ இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அம்மா கையை பிடிக்கிறீங்க, வேணாம் வேணான்னு சொல்லாதீங்கன்ட்டு. நானும் கேள்விப்பட்டேன், அவ்வளோ டார்ச்சராக பண்ணுறாங்கன்னு அம்மா கேட்க, உங்கள் அம்மா ஆமாம், சரியாக சாப்பிட்றது கிடையாது, வீட்டில் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, எல்லா ப்ராஜெக்டும் கரெக்டாக பண்ணால் எதுவுமே பண்ணலன்ட்டு எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு திட்டுறது, கொஞ்ச நேரம் லேட்டாக போயிட்டா எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டுறது, இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட லீவ் கேட்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டிருக்கா போல இருக்கு, அதான் டென்ஷனாக இருக்கான்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்க, உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லைன்ட்டு மட்டும் தலையாட்சிங்க. ஓ, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா. என்ன ஏன் அவ்வளோ கொடுமையாப்படுத்துகிறேன்? எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, அம்மா உங்கள் அம்மான்ட்டு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. டேய், உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? எல்லாம் தெரியுமே, அவன் என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா. ஓ ஆஃபீஸ்லையா? ஆமாம்மா, அந்த இது மூஞ்சே நான் தான். அப்படியே அம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெர்மிஷன் கேட்க நீ என்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்ட. சார் சொல்லிடாதீங்கன்ட்டு நீங்கள் தலையாட்ட கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஆஷியும் வந்துட்டான். மா யாரும்மா இவங்களாம் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க? ஆஷி உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவனு சிரிச்சுக்கிட்டே, சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுருங்கம்மா, அந்த ரூம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆஷியை பார்த்து முறைக்கிறீங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு போடி, அந்த ரூம் இதுக்கு மேலே எனக்கு தன்ட்டு அவனை மேலே ஓடிட்டான். அப்படியே உங்களை பார்த்து, ஆண்டி இது யாரு? என்னோட சின்ன பையன். அப்படியே உங்களை பார்த்து இன்னொரு மாதிரி சர்க்கஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு, எத்தனை பையன் அங்கிள்? ஒரே ஒரு பையன்தாப்பா. ஒயன், இந்த தம்பிக்கு தானே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் காலையில். அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, இல்லைன்ட்டு தலையை மட்டும் ஆச்சுங்க. என்ன சொல்கிறாரு? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போம்மா. ஐயோ ஆண்டி உங்களுக்கு தெரியாது, ஐயன் தான் சொன்னாங்க தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கை ஒரு கால் ரொம்ப ஃப்ராக்சர் ஆகாமல் நடக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது, அதுக்காக தான் மேடம் பெர்மிஷன் கேட்டு வந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா. நீங்கள் ஒன்று பார்த்து உடச்சிட்டு இருக்க, உங்கள் அம்மா உங்கள் முதல்ல 2 வச்சு, என்னடி இப்படிலாம் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் வாயை மூடிட்டு நிற்க, அம்மாவுக்கு சிரிப்பா தாங்கலை. சும்மாரு, என்ன பேசிட்டு இருக்க? இல்லைம்மா, மேடம் சொன்னது தான் சொன்னேன். சரி போதும் நிப்பாட்டுங்க, உங்கள் 2 பேர் கதையும் நாங்கள் கேட்கல. உனக்கு ஓகே தானடா?
அவனும் ஓகேன்னு உங்களை பார்த்துட்டு மண்டி ஆட்டுறான். உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்குலாம் அவன் வேணாம், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுமா, அவன் எனிமிமா. அதான் தெரியுதேடி, நீ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு அந்த பையனை பற்றி எங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்க. அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுவாமா அவன். அதெல்லாம் விடு, நல்ல பையனாக இருக்கான். ஓ வாய்க்கு கரெக்டான பையன் அவன் தான். என்னன்னா போய் சொல்லி வச்சிருக்க, என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்ட்டு. அம்மா அதெல்லாம் சொல்லலாமா. போடி, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுன்னு சொல்ல நீங்கள் எல்லாருக்கும் காஃபி போட்டு தரீங்க. சிரிச்சுக்கிட்டே உங்கள் கையை பிடிக்கிறான். டக்குன்னு நீங்கள் கையை நகர்த்துக்கிறீங்க. உங்களை பார்த்து விட கண்ணடிக்கிறான். அவனை பார்த்து நீங்கள் முறைச்சிக்கிட்டே, சரிங்க பாருங்க, வேணாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. முடியாது. முடியாதா? இங்கே பாருங்க சார், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. வேலைவாடி செட் ஆகுதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். சார் இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒத்து வராது. ஒழுங்கு முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்புறம் ப்ராப்ளம் உனக்கு தாண்டி. என்னால் முடியவே முடியாதுன்ட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட வந்து நின்றுக்கிறீங்க. அம்மா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க கை பிடிச்சி உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான் ஒயன், அவன் சிடுமூஞ்சி தான். இப்போன்னு இல்லை, அப்பையிலேருந்து அவன் சிடுமூஞ்சி தான். என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டான், கோவமாக தான் எல்லாத்தையும் கேட்பான். அவனுக்கு அவன் ஓகே தானேன்ட்டு அவங்க பொறுமையாக கேட்க, நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னடி ஓகேன்னு சொல்லு, அப்படி நீங்கள் உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. ஒய்யன்மா கேட்குறாங்கல்ல, அப்படி நீங்கள் ஓகேன்ட்டு மட்டும் தலையை ஆட்டுறீங்க. நான் என்ன கனவா கண்டேன் இவன் வருவான்ட்டு. எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. இவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னரா. இவன்கிட்ட அதை தப்பிக்கணுன்னு தான் கல்யாணமே பண்ணிக்கலான்னு பார்த்தேன். திரும்பி இவன்கிட்டயே மாட்டிக்கிட்டேன்ட்டு அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ அப்படியே காஃபி குடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட, அங்கிள் ஒயனும் நானும் கொஞ்சம் தனியாக பேசணும். ஆ நான் வரலை. அப்படியே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்க்க, தனியாக பேசணுமா? ஆமாண்டி, கொஞ்சம் ஒர்க் விஷயமா. அப்படியே யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியலை. நீங்கள் வரமாட்டேன்னு தலையாட்ட உங்கள் அம்மா உங்களை அப்படியே மேலே அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு முன்னாடி போகிறீங்க. உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். டெரஸ் கிட்டே போகலான்னு பார்த்தா கையை பிடிச்சி அப்படியே உங்கள் ரூம்குள்ளே தான் இழுத்துட்டு போயிடுறான். சார் என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு இங்கே இழுத்துட்டு வந்தீங்க? சரி முஞ்சாடி, அது நான் அப்படி சொல்லலை. மேடம் எல்லா ஃபைலையும் அது இழிச்சிடுவீங்க. அது என்ன இப்படி தான் என்னை பற்றி பேசிட்டுடுங்க? அது சார், அது அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்பயே போய் சொல்லிடுங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, இந்த கல்யாணம் வேண்டாம். செட் ஆகுது ஆகலை, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே டக்குன்ட்டு உங்களை இப்படி கிஸ் பண்ணுறான். நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நீங்கள் ஷாக்கில் நிற்கிறீங்க. இதுக்கு மேலே என்னாச்சுன்ட்டு நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாம்டா. அப்படியே ஒரு மணி நேரம் ஆகுது. நீங்கள் உங்கள் சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக நீங்கள் நடந்து வெளில போகிறீங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து இருக்கான். போடா போடிக்கி, பொண்ணு பார்க்க வரேன்ட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டான். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரியாக போய் உங்கள் அம்மா கிட்டே நிற்கிறீங்க. என்னாச்சு வயன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே நீங்கள் நிற்கவே முடியாமல் ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, மா டைம் ஆச்சு போகலாமா? என்ன எது காட்டியுமா? மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். அவங்கள அப்படியே உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு கிளம்ப, மேரேஜ் டேட் வந்து சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு, என்கேஜ்மெண்ட் கூட நாள் வச்சுக்கலான்ட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு, என்னாடி நிற்க முடியலையா? போடா பொழுக்கி, பேசுகிறேன்ட்டு என்னெல்லாம் பண்ணிட்ட, திருமலாடி எரிப்பாக வருவேன், ரெஸ்ட் எடுங்க மேடம்ட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, போய் ரெஸ்ட் எடுடி, கால் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. அவங்க ஃபேமிலியோடு அப்படியே அவனும் கிளம்பிட்டான். உங்கள் அம்மா பார்த்து உங்களை முறைக்கிறாங்க. என்னெல்லாம் போய் சொல்லியிருக்க, நான் அந்த பையனை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், எல்லாமே நீ பண்ணுற வேலை. நான் அப்படியே நினச்சேன்டி, அரையங்குறையமாக தான் நீ வேலை பார்ப்ப, நீ எங்கே ஒழுங்காக வேலை பார்க்க போகிறேன்ட்டு, இதில் என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்ட்டு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்க. மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் போய் சொல்கிறான்ட்டு அசால்ட்டாக நீங்கள் மேலே வரீங்க. நடக்கவே முடியலை. அப்பா வலிக்குது, இவனை நம்பி இந்த ரூமுக்கு வந்தது தப்பாக போச்சு, எல்லாத்தையுமே பண்ணிட்டான், நிற்க கூட முடியலை. அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து படுக்கிறீங்க. கால்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. வீடாக இப்போ கால் பண்ணுறான், எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரிங்க்கு, செகண்ட் ரிங்காக அடிக்குது, எடுக்கவே இல்லை. இப்படியே ஒரு 3-4 வாட்டி அடிக்குது. ஃபோனை பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்க. இப்போ திரும்பியே ஃபோன் வருது.
ஏன் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ, இந்த ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்ட்டு அப்படியே நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. எனக்கு தானே எடுக்கல. அப்படிலாம் இல்லையே, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். சரி, வலி எப்படி இருக்கு? இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க? ஆமாண்டி, நான் பண்ணுவேன். இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? என்னை பிடிச்சிருவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்போ வந்து கேட்கலாம் படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு. புரியலை. பிடிக்கும் தான். அதேண்டி கோமா சொல்கிறா? சிடிச்சிக்கிட்டே சொல்லு. பிடிக்கும்டா புருஷான்ட்டு. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி தான் சொல்கிற. சொல்ல முடியாது. பொறுக்கி யாருண்ணா? ஆமாம், நீ தாண்டா பொறுக்கி. எங்க வீட்டில் தான். ஆ, இரு நாங்கள் வரேன். எதுக்கு? ஆ, பொடி என்ன செய்வான்னு காட்ட தேவையில்ல. எனக்கு தெரியும் இந்த பொடிக்கு என்னெல்லாம் பண்ணுவான்ட்டு. அப்படியே அவன் சிரிக்கிறான். பொண்ணாடி, அதை பார்க்கணும் போல ரெடி. அது இப்போல்லாம் முடியாது. ஏன் முடியாது? வீடியோ கால்வா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. அவன் வீடியோ கால் பண்ணுறான், நீங்களும் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. அவன் ஃபேஸை நீங்கள் பார்க்கவே இல்லை. என்ன பாரு. என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. ஆமாம் ஆமாம், பிடிக்கிறவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடியே திட்டிகிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் அப்படி தான். அவன் மேலே எனக்கு லவ் வந்துடுமான்ட்டு அப்படியே திட்டி திட்டி அவனை தள்ளி வைக்கலான்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாக உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. அதாவது 2 என்ன? கண்ணை சொன்னேன்டி. அதால் உருட்டி உருட்டி என்னை முறைச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த உதடு பிடிக்காம இருக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் எனக்கு இந்த பொடிக்க பிடிக்கவே பிடிக்காது. நீ என்னோட எனிமிடா. அப்படியே சிரிக்கிறான். என்ன சிரிப்பு? அப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடவா? ஆ, என்ன? அதான் உன்னோட எனிமையாச்சு, ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆ, சாவடிச்சிருவேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் ஸ்டாப் பண்ணுவாராம். அப்படின்னாடி? ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ தான் பொறுக்கி. அப்படியே அவனும் சிரிக்கிறான். ஏ, அவசரத்தில் பண்ணதுடி, எதையுமே பார்க்கல, கொஞ்சம் காட்ட. ஏன்னா அந்த கட்டைய அவசரத்தில் பார்க்கலையா? ஆமாடி, ஒன்றுமே பார்க்கல, சும்மா கொஞ்சம் காட்ட. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அவ காட்ட மாட்டேன், நிஜமாக காட்ட மாட்டேன். அப்படியே கட் பண்ணிடுறீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டே அவனும் படுத்துட்டு இருக்கான். அவங்க ஞாபகமாக இருக்குது அவனுக்கு, அவன் ஞாபகமாக இருக்குது உங்களுக்கு. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இவன் தான் எனக்கு லைஃப் பார்ட்னராக அமைவான்ட்டு. சடனாக எல்லாமே மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த பொறுக்கியும் நல்லவன் தான், எனக்கும் இஷ்டம்தான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்களாம் ஆஃபீஸ் போகிறீங்க, அவனும் நீங்களும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ்லேயும். 1 மந்த்லேயே அவங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மேரேஜின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சும்மா விடுவான். அப்பப்போ உங்களை போட்டு களைச்சி விட்டுடுறான். டயர்டில் உங்களால் சுத்தமாக முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு அதே மாதிரி தான். மேரேஜ் நாளைக்கு தான். இன்னைக்கு நைட்டு உங்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு அவனோட கை உங்கள் இடுப்பில் தான் இருக்குது. போட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கா. வலிக்குது தயாங், கையெடு. அப்படியே உங்கள் வயிற்றுல கிஸ் பண்ணுறான். கூசுது உங்களுக்கு, தள்ளி தள்ளி விடுறீங்க. யாராவது வந்துட போகிறாங்க, நீ போ வீட்டுக்கு. அலையும் பொண்டாடியா என் ரூமில் இருப்ப. அலி ஃபர்ஸ்ட் நைட்டுடி. என்ன? நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? அது எத்தனாவது நைட்டுன்ட்டு கவுண்ட் பண்ண கூட முடியாது. அத்தனை நைட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டே. அதுலடி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. சரி சொல்லுடி, என்ன மாதிரி பண்ணலாம்? என்ன மாதிரியே பண்ண தேவையில்ல. ஏய், என்ன மாதிரியே பண்ண தேவையில்ல. நான் என்னென்னமோ ஆசையில் இருக்கேன். என்ன ஆசை? அதுவா, நாளைவா தெரியும். இல்லவி, இங்கே பாரு, இடமா ஏதாவது பண்ண அவ்வளோதான். நீ நார்மலாக பண்ணதே என்னால் தாங்க முடியாது. இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது, எப்பவும் பண்ணுற மாதிரி தான். ஆஹா, நாளைக்கு நிறைய இடம். பொறுக்கி எப்போ பார்த்தாலும் இந்த ஞாபகத்தில் தான் அடிப்பியாடா? ஆமாண்டி, அப்படி பார்க்கும் போதெல்லாம் பாரு கிளம்பிடுறான். நான் என்ன பண்ணுறது? இப்போ நீ கொஞ்சம் காட்டினா கூட செட் பண்ணிடுவேன். நீ கிளம்பு, எங்கள் அம்மா வந்துட்டு போகிறாங்கன்ட்டு அப்படியே அவனை அடித்து துரத்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. அவனும் விண்டு வழியே எகிரி குதிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜும் ஆயிடுது. அவனோட ரூமில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. செம்ம டெக்கரேஷனில் இருக்குது.
பெட் ஃபுல்லாக ரோஸ் பீட்டல், அதுக்கப்புறம் ஜாஸ்மின், வாசனை செம கும்முன்னு அடிக்குது. அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே மேலே பால் எடுத்துகிட்டு போறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன இவ சிரிச்சுக்கிட்டே வரா, சரி கிடையாதே, என்னாடி சிரிச்சுக்கிட்டே வர, ஆ அவனுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்ட்டு அப்படியே நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கிட்ட போயிட்டு அந்த பால் கொடுக்குறீங்க. நாடி ப்ரெக்னென்ட் ஆடிக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுவா, இப்போ எதுவும் பண்ண முடியாது. என்னடி என்ன பண்ண முடியாது? இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அப்படியே நீங்கள் அவன் காதுகிட்ட போயிட்டு, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஏய் விளையாடாதடி. நான் ஏன் விளையாட போகிறேன்? உண்மையா நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரியாகுது. கையில் இருந்த பால் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற டேபிளில் வச்சுட்டு உங்களை பார்க்குறான். பொய் சொல்லாதடி. சத்தியமாக நான் பொய் சொல்லல, நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆனால் நீ செக் பண்ணிக்கோ. அப்படியே அவனும் அங்கே கை வச்சு செக் பண்ணுறான். உண்மையாவாடி? அப்படியே நீங்கள் மண்டையை ஆட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரியாதடி. அதுக்கு தான் சார் கொஞ்சமாவது அடங்கி இருக்கணும். பொண்ணு பார்க்க வந்த நேரத்துலேருந்து விளையாண்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு தான் இதுன்ட்டு. அப்படியே நீங்கள் கை காலெலாம் ஒடிச்சிக்கிட்டு அந்த பெட்டில் போய் படுக்க அவன் அவங்கள பாட்டு இருக்கான். அப்போ முடியாதாடி, இதை பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும் நீன்னு சொல்ல. என்னடி நீ வேற. 5 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு அவனை நீங்கள் வெறுப்பேத்த. அப்படியே அவன் செம்ம கோவத்தில் அவங்க மேலே வந்துட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி செம்மையை கடிக்கிறான். இந்த நல்லா பழி வாங்கிட்டல, 5 நாள் மூடிட்டோண்டி உனக்கு இருக்குதுன்ட்டு. அப்படியே அங்கே கை வச்சு அழுத்தி கொஞ்சம் ரஃபாகவே உங்ககிட்ட நடந்துக்கிறான். ஆனால் ஒன்றும் பண்ணல, சும்மா ப்ளே மட்டும் பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் டைம் நீங்கள் 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த மேரேஜ் வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நடந்தது. நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்டேருந்து தள்ளி போகணும்னு தான் நினச்சிங்க. லாஸ்ட்டில் நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. போக போக நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. அவனும் உங்ககிட்ட கத்துறதெல்லாம் கிடையாது, நல்லா சாஃப்டாகவே பேசிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் நல்லாவே ஜாலியாக லீட் ஆகிட்டு இருக்கு. இதோட இந்த ஒன் ஷாட் நான் என் பண்ண வீடியோ பற்றி நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீவா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா பை பை.